நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் சூப்பரான குவாலிட்டியில் ஜெர்சியில் 2 தலையீத்து கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 2 கிடாரிகளுமே நல்ல தரமான கிடாரிகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. அருமையான மடி செட்டில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நல்ல கரவத்திறன் வாய்ந்த கிடாரிகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. ரெண்டுமே செவல மரம் தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரேர் கலர் பீஸும் கூட. நல்ல ஒரு உடலமைப்பு, அருமையான மடி செட்டில் இருக்கக்கூடிய கிடாரிகளுங்க. கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த 2 கிடாரிகளுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கரவத்திறன் விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறை நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலுமே பாருங்க. முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செவல மர தலையீத்து கிடாரி இன்னும் பல் போடாத கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணமான கிடாரிங்க. தலைச்சனிக்கு நல்ல கரவத்திறனை எதிர்பார்க்கலாம். அருமையான மடி செட்டு, நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய கிடாரிங்க. சுழித்தவர்களாத கிடாரிங்க. நல்ல விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கின கிடாரி அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சிருக்கா. அப்படி கிடாரி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமுட்டி என்ற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது. தலைச்சனுக்கே ஒரு 13-15 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். 4 காம்பு நல்லா சீராக இருக்குது. கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். காம்பெல்லாம் நல்லா பூக்காம்பு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி நேரில் மடி செட்டை பாருங்க, உடலமைப்பை பாருங்க, சுழித்தவரை பாருங்க, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் பல் போடாத கிடாரிங்கனால இன்னும் ஒரு 10 ஈத்துக்கு மாடாகும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த கிடாரியும் 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கிடாரி தரத்தில் வேற லெவல்னு சொல்லியிருக்காங்க. கிடாரி 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க. என்ன கண்ணு போறக்க ஒரு வாரம் எடுத்துங்க. மடி செட்டு பாருங்க, நல்லா தக்காளி பழம் மாதிரி நல்லா ரவுண்டாக இருக்குது பாருங்க. கலரும் நம்மள செவல மர ரொம்ப ரேர் கலருங்க. 2 பல்லுங்க. இந்த கிடாரி 10 மாடாகுங்க. அருமையான குவாலிட்டிங்க. ரெண்டுமே ஜோடியாக எடுத்துக்கங்க. ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். புதிதாக தொழில் தொடர்றவங்க தாராளமாக இந்த கலரில் மாடுகளை எடுத்துக்கோங்க. நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய மாடு, நல்ல முகலட்சணமான மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரிக்கு சுழித்தவர்களா இது மேல சுழிசுத்தமான கிடாரிங்க. 10 to 12 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமுட்டி என்ற கிராமத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. விற்பனை விலையை பொறுத்தவரையிலும் அனுசரிப்பு உண்டு, பிக்சர் பிரைஸ் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி தான் குறிப்பாக மென்ஷன் பண்ணுறாங்க. நல்ல லட்சணமான கிடாரியாக இருக்குதுங்க. தலைச்சனுக்கே நல்ல கரவத்திறன் வாய்ந்த கிடாரின்னு சொல்லியிருக்காங்க.